ஹலோ வெல்கம் டு சையத் சித். இன்றைக்கி வந்து லீவ்னால ஊருக்கு வந்திருக்கோம். ஊருக்கு வந்ததுனால நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க வீட்டில். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி காலைல வந்து ஜால்டர் முர்த்தபா பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதோட சிக்கன் கிரேவி இல்லைன்னா மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இல்லை 2 சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாயிரும். ஸோ 4 நாள் ஊரில் இருக்க போகிறேன். ஸோ 4 நாள் என்னென்ன கொடுக்குறாங்க, என்னென்ன சாப்பிட்றேங்கிறது தான் இந்த விலாகில் வரும். ஹை, லஞ்சுக்கு வந்து அம்மா வந்து பிரியாணி பண்ணியிருந்தாங்க. பிரியாணியும் சிக்கன் 65யும் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருக்கு. இன்றைக்கி வந்து டே 2ல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இட்லி தான் பண்ணியிருக்காங்க. இட்லி வந்து நாங்கள் நார்மலாக சாப்பிட மாட்டோம். இட்லிக்கு மேலே சாம்பார், அம்மா செஞ்ச சாம்பாரை ஊற்றி அதுக்கு மேலே இட்லி பொடியை மலைச்சாரல் மாதிரி தூவிட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட. இது வந்து என்னோடய கம்ஃபர்ட் ஃபுட்னே சொல்லலாம். அடுத்த நாள் லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸும் ஃபிஷ் கிரேவியும் வச்சுருந்தாங்க. ஃபிஷ் கிரேவி நான் நிறையா இடத்துல சாப்பிட்ருக்கேன். ஆனால் எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி ஃபிஷ் கிரேவி யாருமே இது வரையும் வச்சதில்லை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபிஷ் கிரேவியில் மாங்காய் போட்டிருப்பாங்க. அதை வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். அவ்வளோ புளிப்பாக இருக்கும். ரொம்ப அந்த ஃபிஷ் கிரேவினா அதுதான் ஃபிஷ் கிரேவி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் லஞ்சுக்கு வந்து என் தங்கச்சிக்கு ஸ்கூலுக்கு வந்து லெமன் ரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் எனக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதில் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ எனக்கு பண்ணியிருந்தாங்க. இதை நான் ஸ்கூல் டைமில் கொண்டு போயிருக்கேன். இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை சாப்பிடும்போது என் ஸ்கூல் டைமுக்குலாம் போயிட்டு வந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை கொடுக்குறது, அவங்க வீட்டில் செஞ்சதை நான் எடுத்துக்கிறது, அந்த மாதிரி ஸ்கூல் டைம் மெமரிஸ்லாம் நிறையா வந்துச்சு. எங்கள் அம்மா வந்து புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ நான் ரீசெண்டாக போனப்போ வந்து சீஸ் இன்ஃப்யூஸ் பிரெட் டோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் என்னென்னா பிரெட் டோஸ்ட்டு நடுவில் வந்து சீஸ் வச்சுருப்பாங்க. சூப்பராக இருந்துச்சு. டின்னர் டைமில் வந்து லைட்டாக சாப்பிட்றதுக்கு, லைட்டானு இல்லை, இது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருந்துச்சு. அடுத்த வந்து எங்கள் ஊர் சைடில் வந்து பரோட்டாவை வந்து பிச்சு போட்டு வைப்பாங்க. அதாவது பரோட்டாவை பிச்சு போட்டு பாசை ஊற்றும் போது அதில் கிரேவி ஊற்றிடுவாங்க. அது வீட்டுக்கு கொண்டு வரத்துக்குள்ளே நல்லா ஊர்ந்து போயிருக்கும். ஸோ சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து எங்கள் ஊர் சைடில் வந்து வட்டலப்போன்னு ஒன்று வைப்பாங்க. அது ஒரு ஸ்வீட்டு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸு வந்து இங்கே சென்னையில் யாருக்குமே பெருசாக தெரியல. ஆனால் ஊர் சைடில் உள்ளவங்கலாம் வட்டலப்போன்னா என்னன்னு தெரியும். இது வந்து முட்டையும் சீனி வச்சு பண்ணுவாங்க. சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த பரோட்டாவுக்கு வட்டலப்போ வச்சு சாப்பிட்டேன். எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. எனக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து ஊரில் சாப்பிட்ட சாப்பாடு. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு சையத் சிட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.